இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க உணவு மூலியமாக டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த வீடியோவை பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள் உங்கள் பாடிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி எடுக்கணும், எவ்வளோ கலோரி எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நியூட்ரிஷன் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக் குடித்தாலும் சரி, இல்லை நான் வீட்டில் இருக்க உணவு மூலியமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னாலும் சரி, உங்கள் பாடியோட கலோரி எவ்வளோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்கள், நீங்கள் வெயிட் லாஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 2000 கேலரி இருக்குது, உங்களுக்கு 2000 கேலரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அதிலிருந்து 500 கேலரி கிட்ட நீங்கள் குறைச்சா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். இல்லை எனக்கு 1500 கேலரி தான் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி 1500லேருந்து நீங்கள் 500 கேலரி கிட்ட குறைச்சி 1000 கேலரி கிட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் இன்டேக் பண்ணாதான் உங்கள் பாடியில் வெயிட் லாஸ் ஆகும். அப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த கேலரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரணும். ஸோ கேலரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்கள் எவ்வளோ கேலரி எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வெயிட் லாஸ் ஆகும். இதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகாது, ஸ்ட்ரகிள் தான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட உணவு கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடுறீங்க. ஆனால் டெய்லி பேஸில் வாக்கிங் ஜாக்கிங் போகிறது இல்லைனா ஒர்க் அவுட் இந்த மாதிரியே நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா காலப்போக்கில் நம்ம பாடியிலேருந்து கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அது கூடவே நம்ம பாடியில் தசைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். லீன் மசில் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாடியில் இருக்க அந்த தசைகளும் குறையிறதுக்கும் நம்ம டெய்லி பேஸில் எக்ஸசைஸ் அப்படின்ற ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம பாடியிலிருந்து கொழுப்புகள் குறையலாம், ஆனால் தசைகள் நம்ம பாடியிலிருந்து குறையக்கூடாது. இப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதும் கிடையாது. அப்போது எக்ஸசைஸ் டெய்லி பேஸில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா லீன் மாஸ் குறையாது, கொழுப்புகள் மட்டும்தான் குறையும். ஹெல்த்தியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் கரெக்டான உணவு டெய்லி பேஸில் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பாருங்கள், எந்த உணவுலாம் நீங்கள் எடுக்கவே கூடாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்க உணவு மூலியமாக சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் டெய்லி பேஸில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா, எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் எதையுமே நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. எடுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய பிஸ்கெட்டும் சரி, சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கேக் ஐட்டமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி உணவுகள் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுவும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பாருங்கள், தாகத்துக்காக நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஜூஸ் ஐட்டம் நிறைய எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியாக நீங்கள் வெளியில் கிடைக்கக்கூடிய எதுவுமே எடுத்துக்காமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும். நான்வெஜ் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான்வெஜ் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் அது குழம்பு வச்சு எடுத்துக்கோங்க. வீக்லி ஒரு 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க, ஓவராக வேண்டாம். இந்தமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஹெர்பலைஃபில் இருக்க இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை வீட்டிலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், எப்படி பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும், எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்லாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட கோச்சிங் மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி உங்கள் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.